நடுப்பல் வரைக்கும் எழும்பிக் கொண்டு போகும் சூரியனை போல அவர் கொடுக்கும் விதைகளை தேவ பயத்தோடு பெற்றுக்கொண்டு உண்மையும் நன்மையுமான நிலமாகிய இருதயத்திலே கண்காணித்து அது வளர காத்துக்கொள்கிறவர்கள். You on the road to the kingdom. அவரது ராஜ்யத்தின் ரோடாலே செய்து you are traveling effects. விதைகள் தேவனுடைய வார்த்தை. தேவன் வைத்திருந்த ஒரே ஒரு விதை அவருடைய மகன் யெகோவா. அவரை பூமியிலே விதைக்காமல் மனித குலம் அனைத்துக்கு மேல் விழப்போகிற இந்த கோபாக்கினை தண்டனை எடுபட்டிருக்க மாட்டாது. அவரை விசுவாசித்து ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போகிறவர்களுக்கு அவர் நீக்கிய தண்டனை அவர்களுக்கு இருக்காது. விசுவாசியாது கீழ்ப்படியாது வரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு இரண்டாவது மரணம் தப்ப முடியாது. இந்த வாழ்நாட்களிலே அவரது வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலம் தங்கள் வாழ்க்கையின் நிலைமை என்ன என்பதை கவனிக்காது இருந்தவர்கள் இரண்டாவது மரணத்துக்கு தப்ப முடியாது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்குள்ளே இது மேற்கு நாடுகளிலே தொடங்கின காரியம் விசுவாசத்தால் மட்டும் காணும். அப்படியான ஒரு போதனை வஞ்சிப்பாக தொடங்கி இன்று மட்டும். அதனாலே 99% மேலான சபைகளிலே கீழ்ப்படிதலை கற்பிக்கிறதில்லை. அவரது கட்டளைகளுக்கு ஒழுங்குகளுக்கு உண்மைக்கு ஆலோசனை கீழ்ப்படுகிறது. என்னொரு நிலைமை என்று பாருங்க. உண்மை உள்ளவன் அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்றால் வழக்கமாக நாளாந்த பாஷையிலே அந்த பிள்ளைக்கு நான் ஒரு காரியம் சொன்னேன், அவன் எனக்கு செவி கொடுத்தான் என்று நாங்கள் வழக்கமா சொல்றதில்லை. அவன் கேட்டு கீழ்ப்படிதான். எவ்விதமான ஒரு பேச்சு. those who listen செவி கொடுக்கிறான் என்றால் எபிரேய அறிவின்படிக்கு கேட்டு கீழ்ப்படிவது. You can't separate obedience from listening. அதுதான் இயேசுவா சொன்னார். எதை கேட்கிறீர்கள், எப்படி கேட்கிறீர்கள், அதை குறித்து
கவனமாயிருங்கள். You must know what you are listening so that we can obey. என்னத்தை கேட்கிறோம் என்று கவனித்து அதுக்கு கீழ்ப்படிவார்கள் உண்மை உள்ளவர்கள். இந்த நாட்களிலே வெளிச்சம் அவர் பெருகிக் கொண்டு போக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது தெரியாது. வெளிச்சம் பெருகிக் கொண்டு போகிறவர்கள் கீழ்ப்படிதலில் நடக்கிறவர்கள் அவர்களுக்கு தெரியும் இப்படிப்பட்டவான வார்த்தை விதைகள் முன்பு நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? That's for sure. என்ன விதமாய் கேட்கிறீர்கள் என்றது கூட கவனமாக இருக்க வேண்டும். How you hear, முழு கவனத்தோடையுமா? அப்படி இல்லாமட்டால் மற்றாக்கள் சொல்றதை கேட்டுட்டு நாங்க வேற நோய் செய்து விடுவேன். ஐயோ, நான் என்னை செய்து இதை பற்றி நீங்க சொல்றீங்க, இது சரியா கேட்கல, சரியா விளங்க இல்லை. That's the problem. அதான் இந்த சொல் ஷேமா முதல்ல போட்டிருக்கு. ஷேமா Israel. There is everything in hearing. Israeli கேள் கேள். That's the meaning of that Hebrew word Shema. Israeli கேள், because you don't listen well, you're not going to obey. No. தேவன் என்ன சொல்லுகிறார் இந்த நாட்களிலே? இயேசுவ மூலம் சொன்னவைகள் சரியாய் கேட்டு இருக்கிறேனா? கேட்டும் அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேனா? இவை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, பொது பொறுப்பல்ல. Very important. இன்னைக்கும் இந்த விதைகள் வீசப்படும் நேரத்தில் யார் யாருடைய இருதயங்கள் அவர்கள் நிலங்களிலே விழுகிறதோ தேவனுக்கு தெரியும். ஏற்கனவே சொன்னேன், தலையங்கங்கள் போட்டது மனுஷன், அதிகார இலக்கம் போட்டது மனுஷன், வாக்கியத்தின் இலக்கம் போட்டது மனுஷன். That's okay, that's fine. See? Help me. அவற்றிலே என்ன கூறப்படுகிறது? எது முதலில், எது பிறகு? யாரோடு இயேசுவா பேசுகிறார்? எதுக்கு பிறகு பேசுகிறார்? இதுக்கு முதலில் என்ன அவர் பேசியது? That's context. இழுத்து பிரிச்செடுக்க இயலாது. அல்லது எங்களுக்கு விருப்பமானதை மட்டும் கேட்க இயலாது. கீழ்ப்படிய நோ. வெட்டாந்தரியை உண்டாக்கி
எதுவும் செய்வதற்கு முன்பதாக மரங்கள் வித்தியாசமான சாதிகள், அந்த வித்தியாசமான சாதிகள் தன் தன் சாதியின்படியே பழங்கள், அந்த பழங்களுக்குள்ளே தன் தன் சாதியின்படியே விதைகள். ஒரு விதையை நாட்ட இன்னும் ஒரு மரம் வர முடியாது. தேவனுடைய வார்த்தையாகிய விதையாகிய யெகோஷுவாவை நாட்ட பராபாஸ் வர இயலாது. போலி கிறிஸ்தவன் எனப்பட்ட ஆள் வர இயலாது. பொய்யன் கள்ளன். நோ, அது வித்தியாசமான மரம். ஆதாம் இவள் சாப்பிட்ட விதைகள் வித்தியாச பழம், வித்தியாசமான மரத்தின் பழம். அந்த பழத்துக்குள்ளே விதை இருந்தது, அது உள்ளே போனது. மனுஷனுக்குள்ளே மரணம் வந்தது. மனித குலம் அனைத்துமே கீழ்ப்படியாமை என்கிற சுவாபத்தோடு பிறக்கிறார்கள். பாவம் முதலில் ஏதேனில் ஆரம்பிக்கவில்லை. கண்ணுக்கு தெரியாத ஆவி உலகத்திலே பாவம் முதலில் ஆரம்பித்தது. When Lucifer thought evil, தேவனுடைய தூதனாக இருந்து அவரை விட மேலதிகமான ஒரு சிங்காசனத்துக்கு நான் போக வேண்டும் என்று பெருமையான எண்ணங்கள் வந்து அதை செயலிலே போட ஆரம்பித்தார். தனக்கு கீழே இருந்த 1/3 தேவன் கொடுத்த தூதர்களை வஞ்சித்தான். மில்லியன்ஸ் 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 millions of angels. அவன் சொன்னதை வாங்கி நம்பினார்கள், கீழ்ப்படினார்கள். அவன் தள்ளப்பட்ட நேரம் முழு பேரும் அவனுக்கு கீழே இருந்த தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். இதுதான் விழுந்து போன தூதர்கள். மனுஷன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக இது நடந்து போச்சது. ஒருவேளை ஆரம்ப புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 1ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்துக்கு இடையிலே நடந்திருக்கலாம். ஏனென்றால் 2வது வார்த்தை கூறுகிறது பூமி ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்தது. Why? ஒழுங்கில்லாத ஒரு பூமியை எதற்காக? அதி உயர்ந்த தேவன் அவர் செய்கிறது எல்லாமே பெர்ஃபெக்ட். ஒரு குத்து விளங்கும்படியே ஒரு விசிறி ஒரு இது இடப்படாது. பெர்ஃபெக்ஷன். இயேசு சொன்னார், be perfect as your daddy is perfect. நீ எப்படி எடுக்கிறாய்? நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க எல்லாரும் ஒரே மாதிரி எடுப்பார்களா? இல்லை. I'll show you.
முதலாம் தெசலோனிக்கேயர் 2:13 வேறொரு மொழிபெயர்ப்பு. அதுக்கு பிறகு 7 நான் வாசிப்பேன். Or maybe we will அவனது முதல்ல வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை இல்லை, தேவ செய்தியை, நற்செய்தியை, ராஜ்யத்தின் செய்தியை, you have to understand the word of God is the word of the kingdom. ஐமோடு 19 ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் விளங்காமல் இருக்கும் பொழுது without understanding, then the devil comes. He can come, அல்லது உள்ளே கூடு கட்டி பொந்துகளுக்குள்ளே இருக்கிற பாம்புகள். அதுக்கு வருகிறேன். என்ன காலையிலே எனக்கு இருதயத்திலே வந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அவர் கொடுத்த காரியங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு பிரயோசனமாயிருக்கும். என் வார்த்தைகள், என் அபிப்பிராயங்கள், என் leave it. அதே மாதிரி மற்றவர்கள் தங்கள் சொந்த அபிப்பிராயங்களை அதை இதை பேசினா யூடியூப் அதை பார்க்காத மூடி போடும். நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட தேவ வார்த்தையை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது விதை முழுக வாங்கி எடுக்க வேணும். தோட்டத்தை பண்படுத்தி போட்டு விதையை போய் வாங்கணும். எங்கள்கிட்ட விதை இல்லை. விதை விற்கிற இடம் இருக்குது, சில நல்ல கடைகள் இருக்குது. விதைகளை வாங்கி அதுவும் யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? இந்த தொழில் விதைப்பும் அறுப்பும் பயிர் செய்கிறவர்கள்ட்ட கேட்க வேணும். நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் மாங்கனி, பால்ச்சேனை யார் இந்த பக்கமாக செய்கிறார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மரத்தை பற்றி கேட்கிறேன்னா கார்பெண்டர்ஸ் கேட்கணும். அதுவும் எங்கள் சகோதரர்களுக்குள்ளே இருந்தால், என்னப்பா இது என்ன மாதிரி மரம், இது மேசைக்கு நல்லமா, தண்ணி பட வளையுமா, கெதிய ஊக்கி போகுமா, மேசன் கேட்க கூடாது. தேவன் விதையை கொடுக்கப்பட்டால் இன்றைக்கு பூமியிலே மரங்கள் இல்லை, பழங்கள் இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒரு பழமும் இல்லை. The place will be like Mars, செவ்வாய் மாதிரி இருக்கும் பூமி. இங்கால தெரிகிறது அந்த போன ஷட்டில், அது போன அந்த கப்பல் பாருங்க, அங்க கல்கள் எல்லாம் சிதறுண்டு கிடக்கிறது. நிலம் அநேகமாக கிரவல் மாதிரி நிலம்.
பாத்தீங்களா? ஒரு புல்லு, ஒரு மரம், ஒரு சனம் சந்ததி அதான் போய் இறங்கினது. That shuttle. ஏன் அந்த மண் குவியல் மாதிரி பின்னால வந்தது யாருக்கும் தெரியாது. டாடிக்கு தான் தெரியும். இதுல என்ன நடந்தாலும் ஒரு இடத்துல டாடிக்கு நடக்க முதலே தெரியும். ஏன்? அவர் அதி உயர்ந்த தேவன், அவருக்கு மட்டும்தான். அது மட்டுமல்ல, பில்லியன்ஸ் 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 பில்லியன் ட்ரில்லியன்ஸ் கேலக்சிஸ் ஸ்டார்ஸ், அதில் ஒன்றுக்கு ஏதாவது மாற்றம் நடந்தால் அவருக்கு தெரியும். அவருடைய அறிவு எல்லையற்றது. சுத்திக்கு வர பூமியோ வியாழனோ வெள்ளியோ சனியோ சாட்டர்ன், இவைகள் வேகம் ஒரு கொஞ்சம் கூடினால் அவருக்கு தெரியும். அவைகள் எல்லாவற்றையும் வல்லமையின் வார்த்தையினால் தாங்குகிறார். வார்த்தையின் வல்லமை அல்ல, வல்லமையின் வார்த்தை. அவரது வல்லமை, அவரது வார்த்தை. ஆதியிலே வார்த்தை விதை இருந்தார். வெட்டாந்தரையை ஏற்படுத்தி அவர் இருதயத்திலே யோசித்தது ஏற்கனவே அவருக்கு இருந்த டாடியன் மகன். ஆல்வேஸ் டாடியன் மகன். டாடி செய்வதை மகன் பார்க்கிறது எதுவோ அதே மகனும் செய்வார். டாடி வேலை செய்கிறார், மகனும் வேலை செய்கிறார். இன்று வரை வர இருக்கிற ராஜ்யத்துக்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவரது ஒழுங்குகள் கட்டளைகள் உண்மைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உள்ளாக இரண்டு பேரும் வந்து அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் ஏற்படமாக்குகிறார்கள். யோகானன் 14:23. What a scripture! What a scripture! எத்தனை பேருக்கு தாரு பரிசுத்தாவி 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 நான் டாடியும் வந்து கூட்டியிருப்போம். ஆவிய குறித்து ஒன்றுமே பேசவில்லை. We will come. Daddy Manu. So இவைகள் தான் அவருடைய இருதயத்தில் வந்த காரியம். அவைகளை தான் முதலில் நடத்தி வைத்தார். பூமியான புல்லையும் you know, now when I read that I think of Mars. செவ்வாய் ஒன்றுமில்லாத இடத்திலே புல்லையும் மரங்களும் பழந்தரும் மரங்கள் அதுக்குள்ளே விதைகள் எல்லாமே ஏற்படுத்தினார். இங்கால எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இயேசுவ வந்து அவரது வார்த்தை
கூறலாம். Come on, man. Get his understanding. விதைக்காமல் அறுப்பு இல்லை, விதைக்காமல் மரம் இல்லை. மரம் விழுந்து சாகாவிட்டால் புதிய வாழ்க்கை வராது. அந்த விதைக்குள்ளே இருந்த புதிய வாழ்க்கை வராது. ஒவ்வொரு இடத்திலும் தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷன் அவன் பேசும்பொழுது விதைகள் போய் விழுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் விதை. எங்கே விழுகிறது? கடையில் போய் கொஞ்சம் விதைகளை உனக்கு கத்தரியோ தக்காளியோ வேண்டும் என்று ஒரு பாக்கெட்டை வேண்டி எடுத்து வருகிறாய். ஓகே, உன் வீட்டுக்கு பின்னாலே இருக்கிற சின்ன இடத்திலே புல் பூண்டுகளும் பதர்களும் களைகளும் எல்லாம் குப்பையும் கிடக்குது. அதுக்குள்ளே பேக்கெட்டை திறந்து அறிவாயா? யாராவது செய்வாங்களா? கேள், இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் கிழமை தோறும், வருஷந்தோறும். சொன்னார், விதைகளையும் மரத்தையும் பழத்தையும் பழத்துக்குள்ளே விதையையும் ஏற்படுத்தினது அவருடைய வார்த்தை. விதை, அதுக்குள்ளே உயிர், அதுக்குள்ளே வாழ்க்கை. அது மரமாகும், அது கனி கொடுக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும். ஏன்? அந்த விதைக்குள்ளே, அந்த பழத்துக்குள்ளே விதைகள். I was thinking about, நான் உங்களை பழங்கள் கொடுக்க அழைத்திருக்கிறேன். நீங்கள் பழங்களை கொடுக்கவும், அந்த பழங்கள் நிலைத்திருக்கவும். அடே, அப்படி நிலைத்திருக்கிற ஆக்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் மரத்திலே பழங்களை ஆகிறோம். அது அப்படி அந்த பழத்துக்குள்ளே விதைகள், அந்த விதைகள் நாட்டப்பட போகிறது. இன்னும் அநேக மரங்கள், அநேக பழங்கள். இதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கையின் பெருக்கம். Your blessing for the people is going to expand. நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறது அந்த தண்ணீரிலே கல்லறிஞ்ச அந்த சர்க்கிள்ஸ் பெருகி கொண்டு போற மாதிரி it will expand. உன் பழங்கள் ஒளிந்து போகாது. இந்த மரம் பழங்கள் கொடுத்தது
உன் ஆசீர்வாதம் வட்டங்கள் போல பெருகி கொண்டு போகும். It'll expand. இதுதான் ராஜ்யத்தின் மகத்துவம், வல்லமை. Don't waste your time. Oh, please, don't waste your time. We'll come to that later. தேவனுடைய விதையை எங்களாலே கேள்விப்பட்டு முதலாம் தெசலோனிக்கே 1:13 ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர்கள் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொண்டதா. The seed is the word of God. கடையிலையோ எங்கேயோ விதைகள் விதைத்தாலும் அது மனுஷர்கள் ஏற்படுத்த இயலாது. சீனாக்காரனால் முடியாம அவன் பிளாஸ்டிக்ல செய்வான். இவனும் அது வளராது, அதுக்கு உயிர் இல்லை. மனுஷர் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொண்டதனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை தான், அது மெய்யாகவே தேவனுடைய விதை தான். Have you ever seen it like that? It's a seed of God. அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் வேலைக்காரன் சோபை இல்லாம இருக்கிறான் வந்து ஹெல்மெட்டை கலத்தி போட்டு அவருக்கு முன்னால் என் வேலைக்காரன் மிகவும் மரணப்படுகையில் இருக்கிறான். அப்படி சொல்ல யேசுவா சொல்கிறார், யுவம் இருக்காம். அந்த படத்திலே எழும்ப ஆயத்தப்படுறார். யுவன் இருக்காம். நோ நோ நோ, என் வீட்டுக்குள்ளே வேற நான் தகுதி இல்லை, நான் அதிகாரியாக இருக்கிறேன். ஒருவனை போகின்றார் போகிறான், மற்றவனை மாண்டார் இதை செய் அதை செய்கிறான். நான் பார்க்க வேண்டியதில்லை, என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தான் வேணும். ஐ நோ. அது மாதிரி என்னுடைய வார்த்தையை சொல்லும், உம்முடைய விதை ஒன்று எனக்கு தேவை. I need your seed. யேசுவா அவனை பார்த்து கொடுத்த விதை, நீ போலாம், உன் வேலைக்காரன் வாழ்கிறார். He lives. One seed. அவர் இதை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் வாயால் வந்த விதையை ஏற்றுக்கொண்டான். அவன் பார்க்கவில்லை,
நேரடியாய் வீட்டுக்கு போனது. அவனுக்கு தெரியாமல் இவன் போக கட்சத்தில் சரி என்று சொல்லி போக இடையிலே அவன் வீட்டில் இருந்து ஓடி வர்றார்கள். You don't have any of those things. அவர்கள் சொன்னார்கள், உன் வேலைக்காரர் குணமானான், அவன் வாழ்கிறான், மரண தத்து போயிட்டு அவன் திரும்பி you can see this beautiful scene in the movie Jesus of Nazareth. திறமாக பண்ணியிருக்கு. You know, every time I say that, every time my heart begins to melt. இயேசுவ விதையை கொடுத்தார், அவன் விதையை ஏற்றுக்கொண்டான், அது அங்க போய் வேலை செய்தது. அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். வார்த்தை விதை. So, நீங்கள் மனுஷர்கள் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொண்டதனாலே நாங்கள் இடைவிடாமல் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை தான், அது விதைதான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது வல்லமையாய் வேலை செய்கிறது. விசுவாசித்த நாங்கள் தேவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். எங்களிடமிருந்து நீங்கள் நற்செய்தியை கேட்டீர்கள். இது நற்செய்தி சிலுவை நோ வர இருக்கும் ராஜ்யம், நீதி உள்ள ராஜ்யம், நீதி உள்ள ஒரு ராஜா அரசாளுவார். எருசலேமிலே இருந்து அவர் கட்டளைகள் புறப்படும். அவரோடு சேர்ந்து பிரபுக்கள் ஆளுகை செய்வார்கள். பிரபுக்கள் அவரை பின்பற்றினவர்கள், ஆசாரியர்களும் ராஜாக்களும். அவர் ராஜாதி ராஜன். எங்களிடம் இருந்து நற்செய்தியை கேட்டீர்கள். அது மனுஷர்களின் வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை என்றும் ஏற்றுக்கொண்டீர்கள். That's the first thing. வீட்டுக்கு விதை என்று கொண்டு போக, that's the first thing. முதலாவது காரியம். This is the word of God. Hey, God is speaking. தேவன் பேசுகிறார். அப்படிப்பட்டவர்களாக பத்திரமாய் வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் நிலத்தை பண்படுத்தி அதை நாட்டுவார்கள். விதையிலே ஒன்றுமில்லை, விதையை வளர பண்ணுகிறவர் விதைக்கு சொந்தக்காரர். ஆனால் சரியான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறவர் அவர் சிருஷ்டித்த மனுஷன். அது குப்பையிலையும் விழுந்து முளைக்கும், அது எங்கேயாவது முட்களுக்குள்ளே விழுந்து முளைக்கும். ஆனால் வளர்ச்சி அடைந்து தேவன் நியமித்த அது திட்டத்தை நிறைவேற்றாது. ஸ்டேஜில் ஒரு பகுதி மண்களால் நிறைந்திருந்ததனால் சில விதைகள் யாரோ அதை கொண்டு போய் போட்டார்கள். இது கொச்சி விதைகள்
அதெல்லாம் பாருங்க இருக்கிற கோலத்தை நிலத்தை அப்படி இருந்தும் இன்னமும் பொச்சையா இருக்கு. நிலம் படுத்தவில்லை. ஏன்? அது ஸ்டேஜில் கிடந்த மண், தண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை. அவருடைய விதையின் வல்லமையை பார்த்தீர்களா? இது இப்படியானால் how is going to be his seed. So இருதயங்களை அவரை கொடுக்கிறார். ஏசாயா, யெஷயா 42வது அதிகாரம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை பரப்பி பூமியையும் அதில் உள்ளவைகளை அது உற்பத்தியாகிறவர்களை பரப்பினவர். அதிலே இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும், எல்லா ஜனங்களின் சுவாசம் அவருடையது. அவர் இன்றைக்கு யோசிச்சால் சுவாசத்தால் எடுக்கிறதுக்கு வேதவாக்கியம் முழு பேர் முழுந்து சாகுவான். இந்த கொரோனா தாக்கப்பட்டவர்களுக்கு சுவாசிக்க முடியாமல் லங்ஸ்ல தான் தாக்குறது. அதுக்கு தான் பிராணவாயு, உயிர் கொடுக்கும் வாயு, ஆக்சிஜன் அது தேவை. மனுஷன் செத்ததும் அந்த மூச்சு, அந்த சுவாசம் அவரண்டை போகிறது. மனுஷன் எங்கே போவான்? அவன் செத்தான், அவன் உடல் மண்ணுக்கு திரும்பும். மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு தான் திரும்புவான். மனுஷன் ஆவி அல்ல. அவர் வரும்பொழுது உயிர்த்தெழுதல் நடக்கும். வானங்களை சிருஷ்டித்த அவைகளை பரப்பி பூமியை அதில் உள்ளவைகளை உற்பத்தியாகிறவர்களை பரப்பின. அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தை, அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயங்களை கொடுக்கிறவர் ஆவி அல்ல. ஏன் இருதயத்தை கொடுக்கிறார்? அவரது வார்த்தையாகிய விதை நாட்டப்பட்டு முளைக்க நாய்களுக்கு அல்ல, மிருகங்களுக்கு அல்ல. மனுஷனுக்கு கொடுத்த இருதயம் நாய்களுக்கு இல்லை, மிருகங்களுக்கு இல்லை, பறவைகளுக்கு இல்லை. தேங்க்யூ. பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அந்த அறுக்கிறதும் இல்லை. கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அது மனுஷனுக்கு கொடுத்த கிஃப்ட். பறவைகள் சாப்பிடத்தான் தெரியும். இருதயங்கள் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவரது வார்த்தை ஆகிய விதையை
விதைக்க. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அதுக்குள்ளே இருந்து வாழ்க்கை விதை நாட்டப்பட்டு வாழ்க்கை புறப்படும். வாழ்க்கையின் ஊற்று காக்கப்படும். விதையை நாட்டின பின்பு come to all that. பல காரியங்கள் ஓடி வலிக்கும். வாய் கொடுக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையை பேச. எங்கள் வார்த்தை ஒவ்வொன்றும் விதை, நல்லதோ கெட்டதோ, மரணமும் வாழ்க்கையும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதை சாப்பிடுவார்கள். மரணத்தை விரும்புகிறவர்கள் மரண வார்த்தையை பேசுவார்கள். மரண வார்த்தைகளை விசுவாசிப்பார்கள். எவள் மரணத்தை விரும்பாமல் விட்டாலும் அவள் பெற்றுக்கொண்டது மரண வார்த்தைகள். அவர்கள் சாப்பிட்டது அந்த வார்த்தைகளை விதைகள் உள்ளே போய் மரணத்தை கொண்டு வந்தது. தேவன் கொடுத்த வாழ்க்கையின் வார்த்தை ஆதாம் அதை வைத்திருந்த அவன் ஒன்றும் செய்யவில்லை. அவன் இருதயத்தில் விதைக்கவில்லை. அதை வாயால் பேசி சரியாக மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு இந்த பிள்ளை ஏன் கேட்பான்? புருஷன்மார் தகப்பன்மார் பிஸி 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 பிஸி. தங்கள் வேலையிலே தங்கள் பிசினஸிலே விதை நாட்ட எங்கே நேரம்? நோ டைம். விதைகளை வாங்கி பக்குவப்படுத்த எங்கே நேரம்? நிலமாகிய அவர்கள் இருதயத்தை ஆராய்ந்து புல்லுகளை புட்டங்கி முட்களை எடுத்தறிந்து தோண்டி கல்லுகளை எல்லாத்தையும் எடுக்க எங்கே நேரம்? இதுக்கு டைம் தேவை. இவன் ஏற்படி செய்கிறான், விதை நாட்ட போகிறான். கல்லில் உள்ள இருதயங்களோடு நிலத்தோடு சர்ச் சபை கூடுதலுக்கு ஜனம் வந்து இருந்து போட்டு போகுது. நூறுல 75 பேருக்கு விதை இல்லை, வாழ்க்கை இல்லை. வெள்ளக்காரனோ ஆட்சியகாரனோ கரோலோ பிரவுனோ who cares? தேவன் வார்த்தை கொடுபடும் நேரத்தில் விதைகள் வீசப்படுகிறது. அவரது வார்த்தை உயிருள்ள விதைகள். Where is that man sowing the எந்த நிலத்திலே விழுகிறது அதுதான் முதலாவது உவமை. It's about the 4 different hearts, 4 different soil. We will come to கூட பழங்கள் கொடுக்க நாட்டப்பட்ட விதை மரமா முளைத்து அந்த நிலத்தை எப்படி கண்ணி கிளறி அதுல வார காய் கொடுக்காத சில கிளைகளை டக் 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 டக்
எல்லாத்தையும் வெட்டுவார். அது கஷ்டம். மரத்துக்கு நோகும், அதுக்கு வாய் இருந்தா சொல்லுமா தேவையில்லாத இலைகள், தேவையில்லாத பிரான்சஸ் அடியில கிடக்கு. இதே இது அப்ப அநேக கனிகள் எப்படி வரும் என்று சொல்லி விதை நாட்டு அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் எந்த பிரான்சை வெட்ட வேண்டும் என்று தெரியும். ஆபிரகாமோட ஒரு கிளை வந்தது. அந்த கிளை சரி வர இல்லை. ஆபிரகாமுக்கு மரம் வளர்ந்து கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு தெரியுதில்லை. அப்ப அந்த கிளையை வெட்டி விட்டார். யார் அந்த கிளை? லோத்து. லோத்து அங்கால போயிட்டா வெட்டப்பட்ட கிளை ஆபிரகாம். எஸ், இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார். வடக்கு மேற்கு கிழக்கு மேற்கு நீ பார்க்கிற இடங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன். இலை குலைகளாக இருந்த சும்மா ஒரு கிளை வட்டியாச்சு, கிளை போயிட்டது வேற பக்கமா. லோத்து. There are some people, சில தனிப்பட்ட வாழ்க்கையோட சில குடும்பங்களோட இந்த லோத்து மாதிரி சேர்ந்து இருக்கிறதுனால இவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். தேவனுக்குரிய திட்டத்தை காண மாட்டார்கள். லோத்து என்றால் கவரிங். இந்த முஸ்லிம் பெண்கள் மூத்தையெல்லாம் மூடுவார்கள். நீங்கள் கண்டிருப்பீர்கள். எல்லா இடத்திலும் கண்கள் மட்டும் தெரியும். கண்ணு அதே மாதிரி சாராளுக்கு ஒரு கவரிங் தேவைப்பட்டது. என்ன வித்தியாசமான பார்வையில அபிமேலைக்க பார்த்தாலோ தெரியும். அவன் சொல்லிப்பட்டான் உங்களுக்கு ஒரு கவரிங் தேவை என்று. ஆபிரகாமின் பஞ்சாதி நல்லா தான் போட்டிருக்கு கண்ண. எனவே இதுக்கு முக்காடு கவரி ஆபிரகாமுக்கு உண்மையிலே சொல்ல போனால் கண்கள் மூடப்பட்டதாக சரியாக இது இல்லாமல் வேறொரு கிளை முளைத்து வந்தது. அவனை கொண்டு வர சொல்ல இல்லை. அவன் இருக்கு பிறகு வாசிப்பார்கள். ஆரம்ப புத்தகம் 13ஆம் அதிகாரம். அவன் அங்கால போக Abraham lift up your eyes now. அவன் போவரைக்கின்றி சொல்ல இல்லை. உன் கண்களை எடுத்து பார். தேவ திட்டம் அவனால் பார்க்க முடியவில்லை. தேவையில்லாத கிளை அவன் வாழ்க்கையிலே
லோத்து அவன் குடும்பமும் இருந்தபடியா. ஓகே, that's just by the way. So நீங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தை மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை தான், அது விதைதான், அது தேவனுடைய செய்தி, அது விசுவாசமுள்ள உங்களிடம் பழம் கொடுக்கிறது. நாட்டப்பட்டு அப்ப நான் சொன்னேன், அந்த கடையில போய் வேண்டி வந்து சும்மா எறிஞ்சா சரியான அறுவடை எடுக்கலாமா? இல்லை, ஒரு 2 மரம் அந்த ஸ்டேஜில் வளர்ந்த மாதிரி வளரும். பட் யூ காண்ட் பழங்களை அறுக்கலாமா? இதுதான் நடக்குது. சூரிய நாள் மாறி சூரிய நாள் ஞாயிறு தினத்திலே ஜனங்கள் கூடி தேவனுடைய ஜனங்களை போல வந்து உட்கார்ந்திருந்து எசேக்கியேல் சொன்ன மாதிரி உன் வார்த்தைகளை வடிவா கேட்கிறார்கள். அவர்கள் இருதயமோ இங்கேயோ, நீ அவங்களுக்கு நல்லாய் பாட்டு பாடுறாய், அவங்க கேட்கிறார்கள், கை தட்டுறாங்கள். விதைகள் ஒன்றுமே விழவில்லை இருதயத்திலே. ஏற்கனவே we will come to that. இன்னென்ன ரதங்களிலே விதைக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். 4 விதமான வித்தியாச இருதயங்களை நிலங்களை உள்ள ஜனங்கள் சபை கூடுதல் எனப்பட்ட கூட்டத்திலே வந்திருப்பார்கள். You know that I will not say church. அது சரியான சொல்லல்ல. எங்கேயோ இருந்து லட்டின்ல இருந்து பிறகு மாறி வந்து பிறகு கரிகாண்டு ஜெர்மனுக்கு வந்து சர்ரைஸ் அண்டு இங்கிலீஷில் வந்து கொரியாக் கிரீக், அதுக்கு பிறகு இங்கிலீஷ் சொல் சர்ச். ஒருவருக்கு தெரிய சர்ச் என்றா என்னண்டு உண்மையாக என்ன சொல்ல வேணும்? வெளியிலே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் எக்லேசியா. இருளிலே இருந்து அவருடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய ஜனங்கள். இப்ப அவரது வார்த்தையை கேட்டு நாட்டி கீழ்ப்படிந்து நாளாந்தம் இந்த வாழ்க்கையை மறுத்து அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் அவருடைய ஆடுகள். முதலாவது நிலத்தை கொஞ்சம் ஆராய்வோம். ஞாயிறு தோறும் வந்து உட்கார்ந்திருந்த உலகெங்கும் 52 கிழமைகள். இப்ப எல்லா சபை கூடுதலும் நிப்பாட்டப்பட்டு மிகவும் அற்புதமான காரியம் தேவன் செய்தார். இதை போல ஒரு பிளஸிங் ஏன் விதைகளை வாங்கி எடுத்து இவை தேவனுடைய விதைகள், இது சீனாக்காரன் காரியம் அல்ல, இது பிளாஸ்டிக் மரம் அல்ல. இதை இந்த விதைகளை வாங்கி எடுத்து வீட்டுக்கு போய் அந்த நிலத்தை பண்படுத்தி கிண்டி கிளறி
நனைய பண்ணி தண்ணீராலே அந்த விதையை நாட்டும் பொழுது அது கனி கொடுக்கும் என்று விவசாயிகள் அறிந்திருக்கிறார்கள். எந்த பூச்சி வரும் அதுக்கு விரோதமாக அடிக்க வேண்டிய மருந்து என்ன, இயற்கையான மருந்து என்ன, அவைகளை நாங்கள் பார்ப்போம். ஏன் விதை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. எங்கள் இருதயம் நிலம் வெட்டாந்தரை வர கடவுது. நிலத்தை பண்படுத்தும் வேலை மனுஷனுக்கு, விதையை கொடுக்கும் வேலை டேடிக்கு, அதை ஏற்றுக்கொள்ளும் சுவாபம் மனுஷனுக்கு. மழையை பெய்ய பண்ணுவது டேடிக்குரிய பொறுப்பு. விதியை முளைத்து வளர பண்ணுவது அது டேடிக்குரிய காரியம். ஒரு காரியம் வாசிக்கிறீங்க சரியா? Take a little side road. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்து ஆதாமின் வாழ்க்கைக்கு உரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாகி உலகம் அனைத்தும் ஆதாமின் வாழ்க்கையை பின்பற்றுகிறது. அதான் மனுஷ மார்க்கம். நாங்கள் மனுஷர்களாக இருந்தாலும் அவர்கள் மார்க்கம் வழியிலே போக முடியாது. ஆதாமின் வாழ்க்கை உடையவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அவர்களுக்கு தாப்பன் பேய், ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ யாரோ போதுகிறோ வேறோ யேசுவாவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், அவர்களுக்கு தாப்பன் பேய். மனுஷ மார்க்கம் இங்கால எப்படி போட்டிருக்க பாருங்க. நீங்கள் இன்னும் ஆன்மீகமான மக்கள் அல்ல. அதாவது உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் மடிய நடக்க நீங்க ஆக்கள் இல்லை. பவுல் எழுதுகிறான் கொரிந்தியருக்கு, கொரிந்து சபைக்கு, உங்களுக்கு பொறாமையும் வாதாடுகிற குணமும் உண்டு.
இது நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, ஆன்மீகமானவர்கள் அல்ல, யேசுவாவின் வாழ்க்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதை காட்டுகிறது. உலகின் சாதாரண மக்கள் ஆதாமின் வாழ்க்கையில ஜீவிக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், ஐம்புலங்களின்படி உலகம் அனைத்தும் யேசுவாவின் வாழ்க்கை பெறாத ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், all the government officers, the police, the army, every one of them விதை விழுந்து முளைத்து வாழ்க்கையான இயேசுவா அங்கே வரவிட்டால் அவரே வாழ்க்கை. அவர்கள் இருளிலே உட்கார்ந்து இருளிலே வாழ்ந்து இருளிலே மடிகிறார்கள். They have no light. I will say this again and again so that you will get it. அது மாதிரியே நீங்கள் நடந்து கொள்றீர்கள் கொரிந்தியர். என்ன இது? அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் என்ன? அவன் சானா பூசை கொண்டாடுறான், நீ போய் அதில் பங்கு பெற்றாய். வித்தியாசம் இல்லை. உலகத்துக்கும் தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிற ஊட்டம் அண்டை அர்த்தமே கிடையாது. ஒன்றுக்குள் ஒன்று பின்னி கிடக்குது. அவன் யாரோ சொன்ன மாதிரி உலகத்தை தேடினேன், சபைக்குள்ளே கண்டேன், சபையை தேடினேன், உலகத்துக்குள்ளே கண்டேன். உங்களில் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் இன்னொருவன் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லிக்கொண்டு திரியாள். எங்கட பூர்வ அவர், எங்கட பூர்வவர் இவர், அவர் பவுல் யார், அப்போலோ யார்? அப்போலோ முக்கியமானவனா? ரெண்டையும் சேர்ந்து வாசிக்கிறோம். வித்தியாசமான பேர் இல்லை. பவுல் முக்கியமானவனா? இல்லை. நீங்கள் விசுவாசிப்பதற்கு உதவிய தேவனுடைய பணியாட்களே, உங்களுக்குள்ளே விசுவாசம் வர வார்த்தையை அறிவித்தவர்கள், விதையை தூவினவர்கள் அவர்களே. தேவன் எங்களுக்கு கொடுத்த வேலையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் செய்தோம். I will come to that. The more you have light, then you இப்படியான இதுகளிலே தங்கி இருக்க மாட்டீர்கள். சபையின் பேரிலோ போதகர்களோ நோ, தாழ்மையோடு இருப்போம். போதகர்கள் தேவை கற்பிக்கிறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, ஒரு பேயை கலைக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தில் இருந்து எல்லாரும் வளர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல. பூச்சி அடிச்சால் அதை எடுத்து மருந்து போட தேவை அந்த மரத்துக்கு. யெகோவா அவனுக்கு அருள் அழைத்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு எதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நானோ பவுலோ அப்பளவோ ஒரு மனுஷன் பெயர். உண்மைக்கு அப்பல் யோசிக்காது. ஆறாவது வார்த்தை, நான் விதையை விதைத்த பொழுது பவுல் வேத வாக்கியங்களை அறிவித்தான், நற்செய்தியை அறிவித்தான், அப்பளோ அறிவித்தான். வேத வாக்கியத்தை, நற்செய்தியை ரெண்டு பேரும் அதைத்தான் செய்தார்கள். வாட்ச் இட்.
நான் விதையை விதைத்தேன், அப்பல்லோ நீரூற்றினான். ஒரு ஆள் விதைக்குது, ஒரு ஆள் நீரூற்றுது. அவருடைய வார்த்தையாகிய விதைக்கு தண்ணீராக ஊற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் அவருடைய விதை. விதைக்கு விதையின் உதவி தேவை. விதை முளைக்க தண்ணீராகிய விதை தேவை. இப்ப விளங்குதா? இப்ப இதிலேயே சொல்ல பொருள், அவன் நேர்கார்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். நேர்கார்கள் நனைஞ்சிருக்க வேண்டும், வேர்கள் இதுக்குள்ள போய் ஊறி இருக்க வேண்டும். அந்த ரெண்டு சைட்ல இருக்கிற மரங்கள் வாடுமா? வறட்சியான காலங்களில் என்ன செழிப்பு! இங்க போட்டிருக்கு, நான் நாட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். ரெண்டு பேரும் முதல்ல கொடுத்தது விதையா? இப்ப விளங்கும்படியாய் சொல்லுகிறான். போ, சரி, நான் நாட்டினேன், அப்போலோ தண்ணி ஊத்தினான். விளங்கப்படுத்தி என்னென்ன செய்ய வேணும் என்று சொன்னான். கற்பித்தல்களை கொடுத்தான். நிலம் குளிர்ச்சி அடைந்தது. அவன் தண்ணீர் ஊற்றினான். ஆனால் தேவன் ஒருவரே அதை வளர பண்ணினார். அழிவுள்ள விதை பண்படுத்தப்பட்ட நிலத்திலே நாட்டப்பட்டு தண்ணீர் ஊற்ற எப்படியாய் அற்புதம் வெளியாலே வருகிறது. அவன் இரவிலே தூங்கி பகலில் எழுந்திருக்கிறான். அதுக்கு கிட்டே உட்கார்ந்திருக்கவில்லை. வளருதா வளருதா வளருதா? தேவனோ வளர்ச்சியை கொடுத்தார். அவருடைய அழிவில்லாத விதையாகிய வார்த்தை உன் இருதயத்திலே நாட்ட எப்படி வளராமல் இருக்கிறது? எத்தனை வருஷம் உட்கார்ந்து இருக்கிறாய் உன் புழுகுவடியான சபையிலே? ஏன் அப்படி சொல்கிறேன்? அதைத்தான் புழுகுவார்கள். சபையின் பேரை, போதகரை அல்லது பாதகரை. நான் விதைத்தேன், அப்பொழுது தண்ணீர் போட்டான். விதையை முளைக்க பண்ணி வளர பண்ணியது. உள்ளே இருந்த அற்புதமான வாழ்க்கை வெளியே வந்து, டாடி நீ தூங்கும் நேரத்திலே உனக்குள்ளே விதைத்து அவரது வார்த்தை வளருமாம். சந்தோஷமே இல்லை? வளரத்தானே வேணும் அவருடைய விதி. அப்ப ஏன் 75% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் விதையை வாங்கி வளரவில்லை? நிலத்தை பற்றிய உண்மையிலே விதைக்கிறவனிலே பிழையா? இல்லை. விதையிலே பிழையா? இல்லை.
நிலங்களிலே பிழை. அதனாலே கனி கொடுக்காத, கனி இல்லாத, அப்படியும் சொல்லலாம், மரங்களே இல்லை. ஏன்? விதை இல்லை, பழங்கள் இல்லை. அப்ப எப்படி இவர்கள் ஜீவிக்கும் இடத்திலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட வெளியரங்கமான தோற்றமுள்ள ஆக்கள் வெளிச்சமாயிருக்கிறது. யெகோவாவின் வாழ்க்கை தானே வெளிச்சம். யோவான் 1:4 நீ வெளிச்சமாயிருக்கிறாயா? வீட்டிலே, வெளியிலே, கடைக்கு போய் கியூல நிற்கிற நேரம், பேங்க்ல வேலை செய்யும் இடத்திலே, ஸ்கூலிலே, பாடசாலையிலே, எங்க வேலை செய்கிறையோ, கச்சேரியோ, எந்த செய்தியோ, எம்சியோ, are you the light? No. Why? அவரது வாழ்க்கை உன்னிடத்திலே இல்லை. ஏன்? விதை முளைக்கவில்லை. எது விதை? அவரது வார்த்தை. எப்படி வெளிச்சமாக இருக்கிறது? You don't have the word. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லை என்பதை அறிவேன். டேடியின் வார்த்தை. அதான் என்ன போட்டு கொல்ல தேடுறியாள். You do not have his word. You do not have his seed abiding in you. அது உயர்ந்த தேவனின் விதையாகிய வார்த்தை இவர்களுக்குள்ளே இருக்கவில்லை. இவர்கள் ஜனங்களை வழிநடத்த விரும்பிய போதகர்கள், தங்களது ராஜ்யத்தை கட்டுக விரும்பியவர்கள். தங்கள் தகப்பன் ஒரு தடவை தேவன் என்று சொன்னார்கள், மற்ற தடவை முதல்ல ஆபிரகாம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவை சொன்னார், நோ நோ, உங்கள் தகப்பன் பிசாசு. ஒன்று கொஞ்சம் 3:7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, வளரச் செய்கிற, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமே ஆகும். விவசாயிகளுக்கு தெரியாது, யெகோவாவின் வெளிச்சம் கிடைச்சவர்களுக்கு தெரியும். You will know, Alchemy, brothers and sisters, Elia, Mangani, and whoever is in the business of planting, sowing and reaping. ஒரு விதை ஒரு மரத்தை கொண்டு வந்து எத்தனையோ கதிர்களை கொண்டு அதில் எத்தனையோ பழங்கள், காய்கள். இந்த பெருக்கம் வர இருக்கும் யெகோவாவின் ராஜ்யத்தின் பெருக்கம் நிழலாக காண்பிக்கப்படுகிறது. மங்கனியன் பாச்சேனே, you better get ready. ஆக்களுக்கு, உங்களுக்கு புதுசா இருளுக்குள்ள இருந்து வாராக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க நீங்கள் நாட்டும் அந்த மரத்தின் விதைகள் தான் தேவனுடைய வார்த்தை. நிலத்தை பண்படுத்தாமல் நாட்டுவீங்களா? சொல்லுங்க. நாட்டுக்கு பிறகு சும்மா உங்கள பாட்டில் தெரிவிங்களா? தண்ணி வேணுமே, அது வளர ஆரம்பிக்கிறது. பசங்க வேணுமே. பவுல் நாட்டினான், அப்பொழுது தண்ணி ஊற்றினான்.
இன்னும் ஒரு ஆள் பசலை போட்டான். எல்லாம் நல்லது தேவை. வளர செய்கிறது அதிக உயர்ந்த தேவன். விதைக்கு சொந்தக்காரர். பழத்துக்குள்ளே விதையை போட்டவர். கோழிக்குள்ளே முட்டையையும் முட்டைக்குள்ளே கோழியையும் போட்டவர். வாழ்க்கை வெளியே வருகிறது. இது வெளியே வர அடைகாக்கும் தாய் தேவை. இப்பொழுது பலவித முறைகளில் சூடு ஏற்படுத்தி இன்குபேட்டர்ஸ் பாவிச்சு குஞ்சு பொறிக்க வைக்கிறார்கள். ஆனால் கோழி அடைகாக்கிறது முட்டைகளை வைத்து. அந்த சூடு இதுதான் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரிய சொல்லில் he was hovering over the waters. Daddy மகனும் இதைத்தான் செய்தார்கள். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. டேடியின் மகனும் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். உண்மையான அந்த சொல்லு எபிரேய சொல்லுல லைட் பி, அவ்வளவுதான். வெளிச்சம். இது சூரிய வெளிச்சம் அல்ல. இதில் எப்படி இருக்கணும்? எனவே விதையை விதைக்கிற மனுஷன் முக்கியமானவன் அல்ல. அதற்கு நீரூற்றுகிற மனுஷனும் முக்கியமானவன் அல்ல. எல்லாவற்றையும் வளரும்படி செய்கிறவராகிய ஒரே தேவன், அவரே முக்கியமானவர். Wonderful translation. பெண்ணின் கற்பத்திலே புருஷனின் விதை விதைக்கப்பட்டு அதுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது யார்? அதுக்குள்ளே எலும்புகளை கொண்டு வர்றது யார்? வயிற்றுக்குள்ளே குடலையும் உடலுக்குள்ளே சுவாசப்பையையும் லங்ஸ், ஈரல், இருதயம் யார் கொண்டு வருவது? உலகத்தார் இதை நினைப்பார்களா? டாக்டர்ஸ் கூட அவர்கள் அற்புதம் என்று சில சொல்லலாம். ஆனால் அதற்குரிய மகிமையை கண்காணாத தேவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு விளக்கம் இல்லை. நோ அண்டர்ஸ்டாண்டிங். நோ அண்டர்ஸ்டாண்டிங். சொலமனை சொல்லி போட்டான், ஒரு மலையில பாம்பு போகிற வழி எனக்கு தெரியாது. கற்பத்திலே இருக்கும் ஒரு பிள்ளைக்கு எலும்பு எப்படி உண்டாகிறது எனக்கு தெரியாது. அவனே சொல்லிட்டான், கைக்குள்ள இருக்கிற எலும்பு ஒன்றுமே இல்லாம ஒரு சின்ன தக்காளி விதையை அதை விட சின்னதாக மனுஷன் உருவாகி. Is all the power of creation. அந்த விதை ஆணாகவா பெண்ணாகவா நிச்சயிப்பவர் அவர். ஆகையால் உன் ஜெண்டர் ஆணோ பெண்ணோ என்கிற நிலையை
மாற்ற யோசிக்காது. விதை விதைப்பவனுக்கும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். பால் எழுதுகிறான் கொரிந்தியருக்கு. இங்காத பார்ப்போம். விதையை விதைப்பவனுக்கும் நீர் ஊற்றி அதை கண்காணிப்பவனுக்கும் குறிக்கோள் ஒன்றே, தன் வேலைக்குரிய வெகுமதியை ஒவ்வொருவனும் பெறுவான். தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த வேலை விதைக்கிறதோ தண்ணீர் ஊற்றுகிறதோ பசடி போடுவதோ யாரோ. There are different kinds of ministries. நற்செய்தியாளர்கள் அறிவிக்கிறார்கள் விதையை பற்றி. Teachers நிலத்தை கிண்டி the prophets என்னென்ன பிழையாக உள்ளுக்கு இருக்குது என்பதை காண்பிக்க. அப்போஸ்தலர்கள் இயேசுவின் விதைகளை விதைத்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் போதனையிலேதான் தேவஜனம் கட்டப்பட வேணும், அது வளர வேணும். In the doctrines of the apostles and the prophets, இவர்கள் கொடுக்கும் வார்த்தையாகிய அந்த விதைகளிலே எந்த ஒரு சபையும் கட்டப்படாவிட்டால் அது நிற்காது, வஞ்சிப்பாகவே இருக்கும். அந்த மரம் வளராது. உலகத்திலே பல மரங்கள் சும்மா வளர்ந்து கொண்டு போகும். பழந்தராத மரங்கள் வெளிப்பார்வைக்கு 30,000-40,000 ஜனங்களை கொண்ட கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள், nothing, no life. காடுகளுக்குள்ளே நீக்கும். இரவையிலே சும்மா தங்கத்தான் மிருகங்களோ பறவை வரும். இது ஒரு பழமும் இல்லை. ஆகையினாலே சாப்பிட ஒன்றும் வராது. Nothing. எல்லாம் எங்களது அண்டர்ஸ்டாண்டிங் விளக்கத்துக்காக இவைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த பேனர்ஸை நாங்கள் அந்தந்த நேரத்தில் போடுறதன் காரணம் உன் இருதயத்திலே பதிய. ஒன்பதாவது வார்த்தை, நாங்கள் தேவனுக்கு உடல் வேலையாட்களாகி இருக்கிறோம். co-laborers with God. விதைப்பு வளர்கிறது, வளர்ந்தாரது ஆசீர்வாதம் அறுவடை. அந்த வேலையிலே நாங்களும் அதி உயர்ந்த தேவனும் மகனும் டேடியும் ஈடுபட்டிருக்கிறோம். அதான் அவருடைய அர்த்தம். இங்க பார்ப்போம். நாங்கள் தேவனுக்காக ஒருமித்து உழைக்கிற வேலையாட்கள். இவன் என்ன சொல்றான்? நீங்கள் தேவனுடைய பண்ணை. பண்ணை எத்தனை பேருக்கு வழங்கும்? தேவனுடைய மாளிகையும் ஆயிருக்கிறீர்கள். இங்கால பார்ப்போம். நாங்கள் தேவனுக்காக ஒருமித்து உழைக்கிற வேலையாட்கள். தேவனுக்கு நீங்கள் தேவனுக்குரிய ஒரு நிலத்தை போன்றவர்கள். அவன் பண்ணை என்று போடுறான். நீங்கள் அவருக்குரிய நிலம், அவருக்குரிய இருதயம். பதிகளை நாங்கள் வித்தியாசமாக வாசிக்க வேண்டும் என்று உலகம் அனைத்தும் 7 முகத்தின் மொழிபெயர்ப்பை
கண்ணை அண்டு கட்டி அரவணைத்து இந்தியா தான் கூட. இலங்கையில் நானான வேறு மொழிபெயர்ப்பு இல்லை, அதை கணக்கெடுப்பார் இல்லை. உள்ள பிழைகளை திருத்தி இந்த இலங்கை தமிழ் என்று சொல்லி இதில் பார்ப்போம். இருக்கா 1 கொரிந்தியர் 3:9 எப்படி என்று பார்ப்போம். இதை நிப்பாட்டி போட்டாங்க. பார்த்தீங்களா என்ன? ஒன்றுக்கு 3:9 நாங்கள் தேவனின் உடல் வேலையாட்கள், நீங்களோ தேவனின் வயல். இதுக்குத்தான் பண்ணி கண்டு போட்டானோ தெரியாது. பண்ண இந்தியா தமிழ் சொல்லோ அல்லது இங்கே வேலை தெரியாது. யாழ்ப்பாணத்தில் சொல்லுவாங்களோ தெரியாது. தேப்பன் அங்க போயிட்டார் பண்ணைக்கோ என்ன தெரியும். தேவனுடைய நிலம், தேவனின் கட்டிடம். நாங்கள் தேவனுக்காக ஒருமித்து உழைக்கிற வேலையாட்கள், நீங்கள் தேவனுக்குரிய ஒரு நிலத்தை போன்றவர்கள், நீங்களே தேவனுக்குரிய ஒரு வீட்டை போன்றவர்கள். விதை விதைக்கப்பட வேண்டும். விதைக்கு சரியான நிலம் தேவை. நிலத்தை பண்படுத்தி சரியாக விதை வளரக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வர ஒவ்வொரு மனுஷனின் பொறுப்பு. உன் வளவிலே நிலத்தை பண்படுத்தி அதன் பின் விதையை போட அது உன்னுடைய வேலை. பசுலையோ தண்ணீரோ அதுக்கு டைமுக்கு டைம் கொடுக்க வளர பண்ணுவது தேவனுடைய பொறுப்பு. விதைக்காத இடத்திலே அறுவடை செய்கிறவர். உதாரணமாக அந்த பூசணிக்காய் எடுக்கலாம். யாரும் விதைக்கவில்லை, தூக்கி எறியப்பட்ட ஒரு விதை. வெளியாலே நான் அந்த வீட்டுக்கு போய் அந்த மரம் எங்க வளர்ந்து பார்க்க வேணும். கவனிக்கார் ஒருவரும் இல்லாமல் வளர்ந்தது. ஏதோ கொஞ்சம் தண்ணி எங்க இருந்து வெளியால ஜன்னல ஊத்தப்பட்ட நேரம், எறிந்த நேரம், குடிச்சதுக்கு பிறகு தண்ணி அதுல பட்டதோ அல்லது மழையிலே சாடையா, பட் அது கனியை கொண்டு வந்தது. கோரைக்கு மேல போய் வளர்ந்து அதுக்குள்ளே விதை, அழிவுள்ள விதை எப்படியாக கவனிக்கப்படாமல் தனியாக வளர்ந்து எவருடைய உதவியும் அன்றி தேவன் வளர்ச்சியை கொடுத்து அது கூரைக்கு மேல போய் இப்படியாக ஒரு பழத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், இன்றைக்கு மனுஷன் கொடுத்த நிலமாகிய இருதயத்தில் எத்தனை பேர் விதைகளை வாங்கி எடுக்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியுமா இது நாட்டப்பட வேண்டும்? உள்ளே வாழ்க்கை என்கிற
யெகோவாவின் வாழ்க்கை வர வேணும். விதையில இருந்து அது வளர்ந்து பழம் வர நீ மற்றவர்களுக்கு வெளிச்சமாகிறாய். காய்க்கிற மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கிற நேரம் எல்லார கண்களையும் அது கவரும். இலையும் குலையுமாக இருக்கிற ஒரு மாமரத்தை பார்ப்பார்களா? இல்லை. நிறைய காயுள்ள மரத்தை பார்ப்பார்கள். எந்த கிளை நிறைய பழங்களை உடையதோ, என்ன பார்க்கிறையா, அந்த கிளை தாழ்ந்து போயிருக்கும். பாதத்தில் பழம் கொடுக்க கொடுக்க தாழ்மை தேவை. பழம் இல்லாத கிளைகள் எப்படி இருக்கும்? The more you give fruit, the more you become humble. ஆசீர்வாதமாக இருப்பாய். பழம் கொடுக்கும் கிளைகள் பணிந்து தாழ்ந்து போயிருக்கு. மற்றவர்களின் கவனத்துக்கு இழுக்கப்படும். அது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறது. அந்த மரம் உன் வாழ்க்கை எப்படி? பழத்தை தானே தேடிக்கொண்டு வருகிறார். அவர் கேட்ட தோட்டக்காரன், இந்த 3 வருஷம் நான் பாருன் ஒரு பழத்தை காணிலே. ஓமையா வெட்ட வெட்ட ஐயா, நான் இந்த வருஷமும் கொஞ்சம் பசலை போடுறேன். பழம் கொடுத்தால் சரி, அல்லது வெட்டி போடுவோம். இஸ்ராயலை குறித்து எச்சரிப்பாக கூறப்பட்டது. அவரது அடிப்படை உண்மை, மரம் வளர்ந்தாலும் கனி கொடுக்க வேண்டும். 3 வருஷமாக நற்செய்தியை அறிவித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் உங்களிடத்தில் இருந்த ராஜ்யத்தின் அதிகாரம், தேவனுடைய ராஜ்யம் எடுக்கப்பட்டு பழம் கொடுக்கிற ஒரு தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கு இஸ்ராயல் ஜனங்கள் எங்கே? அந்த தேசத்தில் இருந்து உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது காரணம், அவரது பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. நாகரீகம் கூடி போச்சது, அரசாங்கங்கள் மாறியது, கட்டளைகளை மாற்றினார்கள். 7ஆம் நாள் முதலாம் நாளாக மாறியது, சூரிய நாள். விளங்குகிறதா? உண்மை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளுவார்கள். நீ இந்த உண்மைகளை எடுத்துக்கொள்ளாதபடியால் உன் இருதயத்தில் உண்மை இல்லை. நீ எத்தனை வருஷமும் நீ கிறிஸ்தவன் என்ற போலி பேரில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். Come on, face the truth. உண்மையை சந்திக்கப்படும். உண்மை இல்லாதவர்கள் அவருக்கு பின்னாலே போக முடியாது. நாளாந்தம் ஏன்? நானே உண்மை. அவர் சொன்னார், அவரே தேவனுடைய விதை. அந்த விதை விதைக்கப்படாமல் இன்னும் ஒரு காரியம் காண்க. யேசுவா இவைகளை எல்லாம் அறிவித்து, நற்செய்தியை பல கிராமங்களிலே அறிவித்து, இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி
லூக்கா 4:43 Daddy sent me for this, to preach the kingdom, the coming kingdom. சொன்னதுக்கு பிறகு அது ஊமைகளுக்கு பிறகு சொன்னாரா? ஓகே, விளங்கி கொண்டீர்களா? கை வைத்த நாட்கள் எல்லாரும் முன்னுக்கு வாங்கோ. நான் சொல்ற ஜபத்தை அறிக்கை பண்ணுங்கோ. நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பேசிக்கொண்டிருக்கிற மேசியாவை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். கதியிலே அவர் சிலுவையிலே தொங்குவார், உயிர்த்தெழுவார். அவரது ரத்தம் எனக்கு பாவங்களை கழுவும். இப்படி சொன்னாரா? அப்போஸ்தலர்கள் call the people forward. அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் யெகோவா அவர் சொன்னா காணும். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவான். மற்றவர்கள் சும்மா போக வேணும். கேட்க காது உள்ளவர் தேவனாலே அப்படியாய் கொடுப்பட்டவர். உண்மை உள்ளவன் எனக்கு செவி கொடுக்கிறான். அவன் கேட்க காது உள்ளவன். பொய்யர்கள் நோ வே கேட்க முடியாது. அதனாலேதான் யெகோவா கொண்டு வந்த உண்மையை போதகர்களாகி இருந்து பரிசேயர் சதுசேயர் அந்த ஜனங்களை வழிநடத்த யெகோவாவை பேசியதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொய்யர்கள். பிளான் பண்ணி அவரை கொண்டு போய் கொலை செய்தவர்கள். They all have the word. டேடியை மகனையும் அறியவில்லை. நாட்டுகிறவனும் தண்ணீர் ஊற்றுகிறவனும் முக்கியமானவர்கள் அல்ல. அவற்றை வளரச் செய்கிற தேவன் மட்டுமே முக்கியமானவர். வளரச் செய்யும் தேவனிலே பிழையா? விதையிலே பிழையா? நாட்டுகிறவர்களே பிழையா? வார்த்தையை கொடுக்கிறவர்கள் நிலத்திலே தான் பிழை. இருதயம் முதலாவது நிலம் வழியோரும் உலகத்தார் வாழ்கிறது போல வாழ்கிறார்கள். இதை குறிந்து பட்டணத்துக்கு சொல்றாரு. நீங்கள் ஆதாமின் வாழ்க்கையிலே ஜீவிக்கிறவர்கள் மனுஷ மார்க்கமாய் ஜீவிக்கிறீர்கள். வாக்குவாதம் சண்டையும் அதையும் பொருத்தப்பட்டது. ஆனால் பொருத்தப்பட்டதான் நிறைய பேர் அந்நிய பாஷை பேசினார்கள். அவர் எழுதினார். எந்த வரங்கள் உங்களுக்கு குறைவு? ஆனா இங்க பாருங்க, வாக்குவாதமும் சண்டையும்
எங்கே இவர்கள் வாழ்க்கை? எங்கே இவர்கள் விதை? இயேசுவின் வாழ்க்கை வரவில்லை, பலன் கொடுக்கவில்லை. இதன் வழியான பார்க்கிறாங்க. என்ன அவங்க சரியான சண்டை. வெரி சிம்பிள். இப்ப விளங்கிக் கொள்ள, விதை முளைத்து மரம் வளர்வது இயேசுவின் வாழ்க்கை. பழங்கள் வருவது அவருடைய சுவாபம். அன்பு, தாழ்மை, மனதுருக்கம், இச்சை அடக்கம். என்ன விதை போட்டாய் உள்ளுக்கு? வார்த்தையால் விதைக்கலாம், எங்கள் பேச்சால், யோசனைகளால் விதைக்கலாம். ஓ, முதல்ல யோசனையினாலே விதைச்சதுக்கு பிறகு வார்த்தையை பேசி 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 விதைச்சான் லூசிபர். அது வளர்ந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதை. அன்பு, பாசம், இரக்கம் எல்லாம் விதைகள். அறுவடை உண்டு. வழியூரம் வந்து வெளியரங்கமாக கிறிஸ்தவர்கள் முழு உலகம் என்ன இதுல போட்டிருக்கு, வேற எப்படி போடுறான்? சகோதரர்களை, நான் ஆவிக்குரியவர்கள் போல பேச என்னால் முடியவில்லை. நீங்கள் உலகத்து ஜனங்களைப் போல மெசியாவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேசினேன். உங்களுக்கு பாலியை சோப்பு கொடுத்தேன். உங்களுக்கு பலமான சாப்பாடு நான் கொடுக்க இல்லை, முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த உணவை சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். இன்னமும் உங்களுக்கு சாப்பிட தெரியாது. உலகத்தின்படியே ஜீவிக்கிறீர்கள். இன்னைக்கு when you observe how many people, என்ன கூட்டம் வந்து கூடியிருக்குது சூரிய நாள் ஞாயிறுகளே. எத்தனை வித்தியாசமான பழம் கொடுக்கும் மரங்கள். அந்த விதைகள் நீ கேட்டாய். சிலர் 82, 83 எந்த காட்டுக்குள்ள கிடக்கிறாய். நானும் 3ஆம் ஆணை குறித்து சொன்ன உடனே அவங்கள் இயேசுவாக விட்டுட்டு போன மாதிரி போயிட்டாங்க. இந்த போது நீ யாராவது கேட்க முடியுமா? சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிச்சு மோசே, பாஸ்டர் மோசே இப்படி சொன்னவனா? இவன் நாங்க நினைச்சோம் இவர் மேசியாண்டு. You also want to go? ஐயோ கேட்டா பீட்டர் நண்டாக்கள் பீட்டி சொன்னான். கோ, எங்க போறது? ராஜ்யத்தின் வாழ்க்கை தரும் வார்த்தைகள், விதைகள் உம்மிடத்திலேதான் உண்டு. நாங்க அதை வாங்கி எடுக்கிறோம். இருதயத்திலே முளைச்சும் இருக்கிறது. மாஸ்டர், நாங்க எங்க போறது? Where shall we go? உடைய
வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். அவர் கொடுத்த விதைகளை பற்றி கேட்கிறது அல்ல, விதைகளை வாங்கி எடுத்து வீட்டை கொண்டு போறதும் இல்லை, விதைகளை குறித்து அறிவு எழுதி வைக்கிறதும் இல்லை, எந்தெந்த நேரம் தண்ணி ஊற்றப்படும் மருந்தடிக்கும் அதுவும் இல்லை, விதைகள் நாட்டப்பட வேண்டும் அல்லது பேக்கெட்ல அப்படியே இருக்கு. அவருடைய உதவியோடு spend time. Who are these people on the path? இந்த வழியோரங்கள் இவர்களுக்கு வார்த்தை கொடுபடுகிறது, விதை தூவப்படுகிறது, ஆனால் இவர்கள் உலகத்துக்குள்ளே புதைந்தார்கள். இவர்களின் நிலைமை எப்படி, அதை பிறகு பார்ப்போம். இயேசுவின் முதல் கட்டளைக்கு அறியாதவர்கள். They are not in the world. வெளியிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வழியோரம் ஏராளம். No seed. How will the tree will come? As I teach you, I learned. உள்ளுக்கு என்ன பெருமை இருக்கு. Oh, I wish I had known this before. முன்கூட்டியே அறிந்திருக்கு, ஆக்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். Daddyயின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். Yavreka Yahweh Vashmreka Yair Yahweh Panavelia Kabureka Ela Yahweh Panavelia Kavazamika Shalom. Yagová உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். யாகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. அடுத்த முறை நடிகை சித்தமானால் இந்த நிலங்களை சாடையா சொன்னேன். வழியோரம் these are Christians. No life, no seed, no. They're still in churches all over the world. உலகெங்கும் கிறிஸ்தவ சபைகளிலே விதைக்கப்படாத நேரம். So we see you tomorrow.